குஷியின் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பெருகும் ஆதரவு தாவேகாவுக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஏவாவேலு மீது வழக்கு வரவேற்ற அண்ணாமலையும் விஜய்க்கு அனுப்பிய பெரிய பட்டியலும் பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட சாலை ஒப்பந்தங்களை செயல்படுத்தியதில் முறைகேடுகள் நடத்தப்பட்டதாகவும் அதன் பெயரில் தாவேகா அரசு கடந்த நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை திமுக அமைச்சர் ஏவாவேலுக்கு தொடர்புடைய இல்லங்களில் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பிறகு சோதனை நடத்தப்பட்டது. அண்ணாமலை வரவேற்றிருந்தார். வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட சாலை ஒப்பந்தங்களை செயல்படுத்தியதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அதன் பெயரில் தமிழக வெற்றி கழக அரசின் வழிகாட்டலின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தடுப்புத்துறை நேற்று முன்னாள் திமுக அமைச்சர் ஏவாவேலு அவர்களுக்கு தொடர்புடைய இல்லங்களில் மற்றும் இதர இடங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்து சோதனை நடத்தியுள்ளது. கடந்த ஆட்சியில் புகார்களை விசாரிப்பதற்காக தமிழக அரசு எடுத்து வரும் இந்த முயற்சிகளை நான் வரவேற்கிறேன். இந்த வழக்குகளின் தாவேகா அரசு விரைவான முடிவை உறுதி செய்யும் என்றும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படுவார்கள், சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நான் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் இதே வேளையில் கடந்த 5 ஆண்டுகளாக வெளிச்சத்திற்கு வந்த பின்வரும் ஊழல்கள் குறித்து தாவேகா அரசு கவனம் செலுத்தி விசாரணைக்கு உத்தரவிட்டு அதற்கேற்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். இது முதலாவதாக பிஜிஆர் எனர்ஜி ஊழல். விதிகளை மீறி ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் வழங்கி பின்னர் அதை அம்பலமான பிறகு அதை ரத்து செய்தது. அடுத்து ஊட்டச்சத்து பெட்டகம் ஊழல். ஆவி நிறுவனம் அதை தயாரிக்க முன்வந்த போதிலும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் விலைக்கு ஹெல்த் மிக்ஸ் கொள்முதல் செய்தது. அடுத்து பொங்கல் வேட்டி ஊழல். பருத்திக்கு பதிலாக கூடுதல் பாலிஸ்டர் பயன்படுத்தியது மற்றும் இதற்கான ஆதாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து மாநில போக்குவரத்து துறையில் நடந்த பலவிதமான ஊழல்கள். சாலைகளில் ரிஃப்ளெக்டர் மற்றும் ரியர் மார்க்கிங் பிளேட்ஸ் கொள்முதல் செய்தது மற்றும் இன்றும் பல உள்ளன. அடுத்த துறையில் தமிழ்நாடு மருத்துவ சேவைகளின் கழகம் ஊழல். பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொள்முதல் செய்தது. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழல். மேலும் நீண்ட நாட்களாக மர்மமாக நீடிக்கும் ஒரு கேள்விக்கு தாவேகா அரசு தீர்வு காணும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். பல ஆண்டுகளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் இயங்குவது என்ற விசித்திரமான தற்செயல் நிகழ்வு குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் துபாய் பயணத்திற்கு பிறகு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1000 கோடி முதலீடு செய்ததாக அறிவித்தது. இது குறித்து நாங்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த முதலீடு வெறும் அறிவிப்பாகவே நீடிப்பது என்பது வேறு விஷயம் என்று அண்ணாமலை அந்த பதிவில் கூறியுள்ளார். இதிலிருந்து அண்ணாமலை அவரோட அதிரடியை தொடங்கிவிட்டார். கட்சி ஆரம்பிக்க முன்பே அதிரடிகளை ஆரம்பித்து விட்டார் அண்ணாமலை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவும். நன்றி, வணக்கம்.